என் பெயர் அஜய். ஒரு நாள் நான் வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்தேன். நான் இருப்பது என் நண்பன் பங்களாத்தான். கேட்டில் இருக்கும் லெட்டர் பாக்ஸ் திறந்து பார்த்தேன். அதில் ஒரு பத்திரிகை இருந்தது. அதை எடுத்துக்கொண்டு வீட்டிற்குள் சென்று குளித்து விட்டு வந்து பொறுமையாக அந்த பத்திரிகையை திறந்து பார்த்தேன். அந்த அழைப்பிதழ் அந்த ஏரியாவில் இருக்கும் எல்லோரும் கூடும் அழைப்பிதழ். அப்படி கூடுவதற்கு ஒவ்வொரு வீட்டுக்கும் 10,000 கொடுக்க வேண்டும். நான் என்னடா இது ஒரு புது செலவு என்று என் நண்பனுக்கு போன் செய்து விஷயத்தை சொன்னேன். அவன் சரிடா போயிட்டு வா, செமையா இருக்கும், சாப்பாடு சரக்கு டான்ஸ் எல்லாம் இருக்கும். நான் டேய் எனக்கு பயமா இருக்குடா. அவன் டேய் பயப்படாதடா, போலீஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பண்ணுவாங்க. நான் சரிடா, பணத்துக்கு எங்க போறது? அவன் மச்சி உன்னோட அக்கவுண்ட்டுல போட்டுடுற. நான் டேய் பத்திரிகையில அவங்களே ஒரு அக்கவுண்ட் நம்பர் கொடுத்து இருக்காங்கடா. அதோட ஒரு வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. பணத்தை போட்டுட்டு அதை போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி இருக்காங்கடா. அவன் சரிடா, நான் உனக்கு அனுப்புற, நீ அனுப்பிட்டு போட்டோ எடுத்து அனுப்பு. நான் சரிடா. அவன் சரிடா மச்சி, வேலை இருக்கு பாய். அவன் எனக்கு பணம் அனுப்பினான். நானும் அந்த பத்திரிகையில் இருக்கும் அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்பிட்டு அதை போட்டோ எடுத்து அதில் இருந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிட்டேன். சிறிது நேரத்தில் அந்த நம்பரில் இருந்து ரிசீவ் வித் தேங்க்ஸ் என்று ரீப்ளை வந்தது. நானும் அந்த நாளுக்காக காத்து கொண்டு இருந்தேன். அந்த நாளும் வந்தது. அது ஒரு சனிக்கிழமை. எனக்கு சனிக்கிழமை இரவு மட்டும் தண்ணி மற்றும் தம்மு அடிக்கும் பழக்கம் இருக்கு. மற்ற நாட்களில் அடிக்க மாட்டேன். ஏன்னா அடுத்த நாள் வேலைக்கு போக வேண்டும் என்று. நான் அழகாக கிளம்பி அங்கு காரில் சென்றேன். அங்கு விதவிதமான கார்கள் பார்க் செய்யப்பட்டு இருந்தது. எல்லோரும் பணக்காரர்கள் தான். என்னை யாருக்கும் அங்கு தெரியாது என்பதால் என் கையில் கூடவே அந்த பத்திரிகையை எடுத்து சென்றேன். திறந்த வெளியில் நடந்தது அந்த பார்ட்டி. திறந்த வெளியில் இருந்த மேடையில் சில இளம் வயது பெண்கள், ஸ்கூல் மற்றும் காலேஜ் படிக்கும் பெண்கள் மற்றும் சின்ன சின்ன பசங்க அங்கு ஒலிக்கும் பாட்டிற்கு நடனம் ஆடிக்கொண்டு இருந்தனர். நான் கொஞ்சம் சரக்கு அடிக்கலாம் என்று எழுந்து சென்றேன். எல்லா சரக்கும் உயர்ரக சரக்குதான். நான் ஒரு கிளாஸில் ஊற்றி அதில் ஐஸ் கட்டிகளை போட்டு எடுத்துக்கொண்டு மீண்டும் நடனம் ஆடும் இடத்திற்கு வந்து அமர்ந்து பார்த்து கொண்டே சிப் சிப்பாக குடித்தேன். அதேபோல் 5வது ரவுண்டு குடிக்க சரக்கு எடுக்கும் போது என்னை நோக்கி ஒரு ஆண்டி மற்றும் ஒரு இளம் பெண் வந்தார்கள். அவர்கள் வந்து நீ யார் என்று கேட்டார்கள். நான் உடனே நடுக்கத்துடனும் பயத்துடனும் நான் என்று சொல்லிக்கொண்டே அவர்களிடம் பத்திரிகை எடுத்து காட்டினேன். அந்த ஆண்டி, ஹோ, நீ எங்க பக்கத்து பங்களால இருக்கியே, நீயா? நான் எனக்கு உங்க பங்களா தெரியாது ஆண்டி என்றேன். அவங்க எதுக்கு பயப்படுற, தைரியமா பேசு. நீ இருக்கிற பங்களா பக்கத்துலதான் எங்களோட பங்களாவும் இருக்கு. நான் சரிங்க ஆண்டி. அவங்க சரி, உன்னோட பேர் என்ன? நான் என்னோட பேரு அஜய் ஆண்டி. அவங்க ஹொம், நல்ல பேர்தான். நான் தேங்க்ஸ் ஆண்டி. அவங்க டேய் நீ முதல்ல ஆண்டி அப்படின்னு சொல்றத நிறுத்துன்னு சொன்னாங்க. நான் அவங்க பொண்ணை பார்த்தேன். அவங்க ஓஹ், இவளை பார்த்து தான் என்ன ஆண்டி சொல்றியா? இவ என் செல்ல குட்டி. பெரு அமிஷா, என்னோட பெரு பிந்து. நாங்க மார்வாடி அப்படின்னு சொன்னாங்க. நான் சரிங்க ஆண்டின்னு சொன்னேன். அவங்க கொஞ்சம் கோவமா, அப்படி கூப்பிடாதடா, எனக்கு இயர்லி மேரேஜ். அதான் 18 வயசுல பொண்ணு இருக்கு. இவ காலேஜ் முதல் வருஷம் படிக்குறா. எனக்கும் சின்ன வயசுதான். அப்புறம் கொஞ்சம் சகஜமா பேச ஆரம்பித்தோம். இருவரும் எங்கள் போன் நம்பரை மாற்றிக்கொண்டோம். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா போதை ஏறியது. நான் போதையில் ஏண்டி பிந்து மார்வாடின்னு சொல்ற, தமிழ் நல்லா பேசுற. அவங்க லேசா சிரித்த புன்னகையுடன் என்னடா போதையா என்று என் தலையில் கொட்ட ஏறிய போதை இறங்கியது. நான் சாரி, மன்னிச்சிடுங்கன்னு சொன்னேன். அதுக்கு அவங்க பரவா இல்லடா, எனக்கு கல்யாணம் ஆனா உடனே இங்க வந்துட்ட, அதான் தமிழ் நல்லா தெரியும். நான் சரி பிந்து அக்கா என்று சொன்னேன். பார்ட்டி முடிந்து நான் கிளம்பிவிட்டேன். வீட்டிற்கு வந்து நல்லா ஒரு தூக்கம் போட்டு காலையில் எழுந்து குளித்துவிட்டு வந்தேன். அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சமையல் செய்யும் அக்கா காலை சாப்பாட்டிற்கு கோழி கறி குழம்பும் இட்லியும் செய்தார்கள். மதியத்திற்கு ஆட்டு ரத்தம் வறுவல் ரசம் செய்து வைத்து விட்டு அவர்களும் கொஞ்சம் எடுத்து கொண்டு சென்றார்கள். நான் காலை உணவை முடித்தேன். வீட்டிலேயே கொஞ்சம் கம்பெனி வேலையை பார்த்தேன். அப்பொழுது வீட்டின் காலிங் பெல் அடித்தது. இந்த நேரத்துல யாருடான்னு போய் கதவை திறந்தேன்.
அங்கே நேற்று இரவு அறிமுகமான பிந்து அக்காவும் அவளின் மகள் அமிஷா வந்து இருந்தார்கள். நான் சகஜமாக உள்ள வாங்க, என்ன இந்த பக்கம்னு கேட்டேன். அதற்கு அந்த அக்கா, ஏன் நாங்க உன்னோட பங்களாவுக்கு வரக்கூடாதா? நான் அப்படி சொல்லல. என்ன விஷயம் அப்படின்னு கேட்ட அவ்வோளோதான். இந்த அக்கா அவங்க பொண்ணை கை காட்டி, இவ சரியா படிக்க மாட்டேங்கற, நீ சும்மா இருக்க நேரத்துல கொஞ்சம் பாடம் சொல்லிக்கூட. நானும் சரி, சாயங்காலத்துல அனுப்புங்க சொல்லி தர என்றேன். அதிலிருந்து அமிஷா தினமும் வந்து படித்துவிட்டு செல்வாள். கொஞ்ச நாள் இப்படியே போய்க்கொண்டே இருந்தது. அன்று சாயங்காலம் அமிஷாவும் அவள் அம்மா பிந்துவும் வந்தார்கள். அமிஷா படிக்க ஆரம்பிக்க, இந்த சாப்பிட என்ன வைச்சி இருக்குன்னு கேட்டார்கள். நான் ஐஸ்கிரீம் இருக்கு, இருங்க எடுத்துட்டு வரேன்னு சொன்னேன். இந்துவும் நானும் வரன்னு சொல்லி என்னுடன் சமையல் அறைக்கு வந்தார்கள். நான் ஐஸ்கிரீம் போட 3 கப்புகளை எடுத்தேன். ஐஸ்கிரீமை அதில் போட்டு ஒன்றை பிந்துவிடம் ஸ்பூன் போட்டு கொடுத்தேன். அவள், என்னடா குல்பி ஐஸ் இல்லையா உங்கிட்டன்னு இரட்டை அர்த்தத்தில் பேசினாள். அவள் ஒரு ஸ்பூன் ஐஸ்கிரீமை எடுத்து சாப்பிடும் போது கொஞ்சம் அவள் கழுத்தில் சிந்தியது. நான் அதை பார்த்து இந்தாங்க அப்படின்னு டிஷ்யூ பேப்பர் எடுத்து கொடுத்தேன். அவள் ஐஸ்கிரீம் கப்பை கீழே வைத்து விட்டு, நான் சற்றும் எதிர்பார்க்காத நேரம் பார்த்து என் தலையை இழுத்து, இப்படி ஒரு அருமையான நேரம் அமைஞ்சியிருக்கு, சுத்தம் பண்ணுடா என்றாள். நான் திமிரி என் கழுத்தை இழுக்க, அவள் டேய் சுத்தம் பண்ணுடான்னு சொல்லிக்கொண்டே பிடித்தாள். இந்த நான் உன்னோட குல்பி ஐஸ் சாப்பிட்டு உன் பாலை குடிக்கற, நீ என்னோட கழுத்துல இருக்கிற ஐஸ்கிரீமை எடுடா என்று சொல்லி, நான் அவளின் மேல் இருந்த ஐஸ்கிரீமை எடுக்க, நான் அந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்டு கொண்டு இருக்கும் போதே அம்மா என்று ஒரு குரல். அது அமிஷா தான். அவள் வருவதை பார்த்து இருவரும் விலகினோம். இந்த பூஜையல கரடி புகுந்தா மாதிரி ஆயிடுச்சுன்னு முணுமுணுத்துக்கொண்டே என்னடி என்று அவள் மகளை பார்த்து கேட்டாள். அமிஷா, ஒன்னும் இல்ல, ரொம்ப நேரமா காணோமேன்னு வந்தேன்னு சொன்னாள். சரி வா அப்படின்னு ஐஸ்கிரீம் கப்புகளை எடுத்து கொண்டு ஹாலுக்கு வந்தோம். நாங்கள் மூவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இந்த அக்கா என்ன பார்த்து கொண்டே ஐஸ்கிரீம் ஸ்பூனை சாப்பிட்டாள். கொஞ்ச நேரம் பேசிவிட்டு அவர்கள் பங்களாவிற்கு கிளம்பினார்கள். இந்த அக்கா போகும்போது அவள் பெண்ணிற்கு தெரியாமல் எனக்கு ஒரு பிளையின் கிஸ் கொடுத்தாள். நான் அதை பிடிக்க பிந்து அக்கா வெட்கத்துடன் சிரித்து கொண்டே கிளம்பினாள். இந்த அக்கா இரவு பிந்து அக்கா போன் செய்தாள். நான் என்ன என்று கேட்டேன். இந்த அக்கா, அதற்கு நாளைக்கு என் பங்களாவிற்கு வா, நாம இருக்கலாம் என்றாள். நான் காலையில் எனக்கு மீட்டிங் இருக்கு, சாயங்காலம் வரன்னு சொன்ன. இந்த அக்கா, அப்போ நைட் 9 மணிக்கு மேல வா, என் பொண்ணு தூங்கிடுவா என்றாள். நான் சரி என்றேன். இந்த அக்கா, எனக்கு ஒரு ஆசைடா ஆகாஷ். நான், என்ன அக்கா சொல்லுங்க. இந்த அக்கா, எனக்கு என்ன ஒரு அடிமை மாதிரி, கொஞ்சம் அசிங்கமா திட்டிக்கிட்டே இருக்கணும்டா, நீ அதுபோல இருப்பியா? நான், இருக்கணும் இருக்கணும் என்று சொல்றீங்களே, எப்படி அக்கா இருக்க? இந்த அக்கா, தெரியாத மாதிரி நடிக்காதடா நாய. நான், நிஜமா தெரியல, புரியல. இந்த அக்கா, டேய் என்ன அதுக்குதான் கூப்பிடுற, இப்போ புரியுதா? நான், என்ன அக்கா இப்படி பச்சையா பேசுறீங்க? இந்த அக்கா, நீ நாளைக்கு என்னோட இருக்கும் போது இன்னும் பச்சையா பேசு. நான், சரி பேசற, ஆனால் அப்படி பேச கொஞ்சம் குடிச்சிக்கிற என்றேன். இந்த அக்கா கொஞ்சம் யோசித்துவிட்டு சரி என்றாள். நான், நாளைக்கு பார்க்கலாம் பாய். இந்த அக்கா, இப்போ ஏதாச்சும் ஒரு வார்த்தை என்ன பச்சையா திட்டிட்டு போன் வைடா. நான், அரிப்பு எடுத்த அக்கா வைடி போன. இந்த அக்கா, டேய் கிழ ஒழுங்காக வைடா நாளைக்கு. பே. அடுத்த நாள் நான் கொஞ்சமா குடித்துவிட்டு குளித்து என் நண்பன் பங்களாவில் இருந்து பிந்து அக்கா பங்களாவிற்கு சென்றேன். ஒரு இளம் பெண் வந்து கதவை திறந்தாள். அவள் அங்கு வேலை செய்பவள். மேலிருந்து ஒரு குரல், மேல வாடா என்று. மேலே சென்றேன். இப்போ பிந்து அக்கா எப்படி இருப்பாள் என்று சொல்கிறேன். மார்வாடி அவள். சமமுகம் அழகு, அவளுக்கு வயசு 34. சம கலர் அவள். மேலே இருக்கும் பெட்ரூம் சென்றேன். இந்த அக்கா லேசான மஞ்சள் நிற புடவை போட்டு கொண்டு செமையாக இருந்தாள். உள்ளே சென்ற நான் கதவை கூட மூடவில்லை. வாடி பிந்து அக்கா என்று எங்களின் ஆட்டத்தை அருமையாக ஆடினோம். இந்த அக்காவும் நானும் அப்படியே மெத்தையில் படுத்தோம்.